கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு ஒரு சிறு பெண் மூலமாக ஆண்டவர் எப்படி அந்த வசனத்தின் மூலமாக செஞ்சான்னு சொல்லி ஒரு மிஷினரி வாழ்க்கையில் சொன்னாங்க கதை. ஒரு அங்கிள் சொன்னாங்க, ஒரு அவங்க ஊழியத்தில் நடந்த சம்பவத்தை அந்த அண்ணன் வந்து சொன்னாங்க. எனக்கு அது கேட்கும்போது இந்த வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம வாசிக்கோம், நிறைய வாசிக்கும். எப்படி வாசிக்கும், எப்படி அந்த வசனத்தில் நம்ம விசுவாசம் வைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம அந்த சம்பவத்தை கேட்கும்போதே நமக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இந்த சின்ன குழந்தைய பற்றி படித்தாலும் சரி, பெரியவங்களை பற்றி படித்தாலும் சரி, வசனத்தை வந்து நாம் எப்படி படிக்கமோ அந்த வசனம் நம்மளோடு கூட பேசும். அதை தான் நம்ம அன்றைக்கி உணரணும்னு சொல்லி நம்ம இந்த சம்பவத்தையும் இந்த வசனத்தையும் நம்ம தியானிக்கலாம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுதும் இந்த சிறு பெண் மூலமாகவும் எத்தனை காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருந்தீங்க. நாங்கள் எப்படி வசனத்தை தியானிக்கணும் என்று நீங்கள் கற்றுருந்துருக்கிற இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதும் இந்த சம்பவத்தை தியானிக்கும் பொழுதும் எங்களோடு கூட நீ பேசணுமா ஜெபிக்கிறோம். இதன் மூலம் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் என்ன செய்ய நீங்கள் திட்டம் வைத்திருக்கீங்க என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் வேதத்தை ருசிக்கவும், வேதத்தின் வசனங்களை படிக்கவும், அதை தியானிக்கவும் நீங்கள் கற்றிருந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். அவங்க மூலமும் நீ பெரிய காரியங்களை செய்வீர் என்ற இந்த விசுவாசத்திலே பிள்ளைகள் பலப்பட, அவங்களும் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக அநேகரை அர்ப்பணிக்க இந்த நாட்களில் நீ இந்த வசனத்தின் மூலமாக நீ பேச வேணுமா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்தும், ஆசீர்வதித்து பொறுப்படுத்துக்கணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் எங்களோடு கூட இருக்கணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் மக செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது ஒரு சின்ன பாபாவை பற்றி தான் நம்ம தியானித்தாலும், அந்த வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கும் பொழுது அவள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கும் பொழுதே நமக்கு பெரிய காரியங்கள், ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம வசனத்தின் மூலமாக செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோட இந்த வசனங்களை நம்ம தியானிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது கடைசி அதிகாரத்தில், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவினா என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசிலை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதனை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இப்போ அந்த விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அந்த 18வது வசனத்தையும் அந்த பெண் வந்து படிச்சிருக்கு. அந்த குழந்தை படித்த உடனே பாருங்கள், அதில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நடத்தியிருக்காரு. ஒவ்வொரு மூலமாகவும் ஆண்டவர் வந்து வசனத்தின் மூலமாக எப்படினாலும் நம்மளோட கூட பேசுவார். அந்த வசனங்கள் மூலம் பேசும்பொழுது அந்த காரியங்கள் மூலமாக அநேக பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்க. அதுதான் நம்ம இந்த சம்பவத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பெண் வந்து 7 வயசு தான். 7 வயசு பெண் வந்து ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் பிறந்து, நம்ம கிராம சைடெலாம் நீங்கள் போனீங்கன்னா, ஊழியம் செய்ய போனீங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைங்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்கள் புறாவும் பாருங்கள், நம்ம ஒரு ஒரு கதை புஸ்தகமோ இல்லாட்டா நம்ம சுவிசேஷ புக்குமோ கொடுத்தோம்னா அவங்க வந்து நிறையா அதை வாஞ்சியோடு வாங்கி படிக்கிறதெல்லாம் நானே நிறைய திருப்பி பார்த்துருக்கேன். நானும் சில வருடம் நான் வந்து இந்த கிராம ஊழியத்துக்குன்னு சொல்லி ஒரு ஒரு குடும்பத்தோடு நான் போனேன். அங்கே நிறைய பேர், நம்ம ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர்னு சொல்லி வேனில் கூப்பிட்டு போவார். ஒரு அண்ணன் கூப்பிட்டு போவாங்க. அவங்க கூட நாங்கள் நிறைய பேர் லேடிஸும் போவோம், ஜென்ஸும் வருவாங்க. அவங்களெலாம் கூட போய் நாங்கள் கிராமத்தில் கொஞ்சம் நாள் ஊழியம் பண்ணோம். அப்போ அந்த ஊழியம் செய்யும்போது பார்த்திங்கன்னா, இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டோம்னாக்கி ஒரு சிஸ்டர் மட்டும் அந்த பாட்டு படிக்கிறதுக்கு, கதை சொல்கிறதுக்கு கூப்பிட்டு வந்தோம்னா அதுக்கு வந்து நிறைய சேர்ந்துருவாங்க. நம்ம சுவிசேஷ புக்கு கொடுக்க வீடாக போகிறது கூட அவங்க சேர்றது பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பிள்ளைங்க சேர்ந்து பாட்டு பிடிக்க, கதை கேட்கறதுக்கு வந்து உட்காந்துருவாங்க. அப்படி நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், இந்த பிள்ளைங்களுக்கு வந்து கிராம சைடில் அந்த மாதிரி ஊழியம் பண்ண போகும்போது அந்த அண்ணனோட குடும்பம் இந்த நிறைய பேருக்கு சேர்ந்து நம்ம போவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி போகும்போது அந்த குடும்பத்தில் அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து அந்த வேதத்தை பற்றியோ மற்ற ஆண்டவரை பற்றி, ஆண்டவராக இயேசு யாருன்னு தெரியவே செய்யாத ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளையானாலும் அந்த கூப்பிட்ட உடனே பாட்டு பிடிக்க கதைன்னா சொல்லி வருவாங்கன்னு சொன்னேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்திருக்காங்க. வந்த இடத்துல இவங்க நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாருங்கள், நிறைய பாடல் சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கும் நல்லா பிடிக்கும். அதனால் அவங்க வந்து முக்கியமாக அவங்க வந்து கேட்குறதுக்கு நிறைய பிள்ளை இருக்கும்போது அந்த பிள்ளைங்களோட கூட வேத வசனத்தை சொல்கிறது மாத்திரமில்ல, இவங்களுக்கு ஒரு பழக்கம், இவங்க ஊழியம் பண்ண போகும்போது ஒரு பழக்கம் இருந்திருக்குது. அந்த வேத வசனத்தை வந்து மனப்பாடமாக சொல்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஊழியம் பண்ணுற நாட்கள் அப்படி செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் வசனத்தை படித்தாங்க, சொல்லிக் கொடுத்தாங்க, பாடல் சொல்லிக் கொடுத்தாங்க.
ஆனால் இந்த பெண் மட்டும் இந்த 7 வயசுன்னு சொன்ன பாருங்க, இந்த ஒரு பெண் பிள்ளை மட்டும் பாப்பா வசனத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மனப்பாட வசனங்களெல்லாம் எது சொன்னாலும் சரி மனப்பாடமாக அவள் வசனத்தை சொல்லியிருக்கான். சொன்னோடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வசனத்தை சொன்னோம்னாக்கி ஏதாவது பரிசு கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ அதுக்கு வந்து சுவிசேஷ அந்த மார்க்கு எழுதின சுவிசேஷ புக்கை வந்து அந்த பிள்ளைக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த புக்கை பார்த்த உடனே வந்து அவளுக்கு வந்து ஏதோ கடவுளே நமக்கு வந்து ஏதோ தந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வாங்கிட்டு போயிருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து எதையும் பற்றி ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருந்தாலும் கூட அந்த புத்தகத்தை வாங்கினோடனே அவளோடு கூட பேசின அந்த சம்பவத்தை தான், அந்த நடந்த சம்பவத்தை தான் நாம் வந்து தியானிக்கணும். ஏன்னா புத்தகத்தை வாங்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கி படிக்கவே மாட்டாங்க. நிறைய பைபிள், ஒரு வீட்டில் 5 பைபிள் இருக்குது, 6 பைபிள் இருப்பாங்க, படிக்கவே மாட்டாங்க. ஆனால் இது ஆண்டவரே அறியாத பிள்ளை இந்த புக்கை படிக்கணும்னாக்கி என்ன ஒரு வாஞ்சியை ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவர் வாஞ்சியை கொடுக்கணும். அடுத்தது அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து ஆண்டவரை பற்றி படிக்கணும், இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு படிக்கணும்னு சொல்லி அவள் விரும்பி இந்த வசனங்கள்லாம் சொன்னதுனால அந்த பொண்ணுக்கு வந்து இந்த வசனங்கள் மூலமாக ஒரு வாஞ்சியை ஆண்டவர் வச்சுருந்துருக்காரு. அப்படி நம்முடைய பிள்ளைகளையும் பார்த்திங்கன்னா வளர்க்கும் போதே அந்த வாஞ்சியை கொடுக்கணும். இந்த வசனத்தில் படிக்கக்கூடிய தாகத்தை மனப்பாடம் சொல்லுங்க, நீங்கள் மனப்பாடமாக நீ இந்த பாட்டை சொல்லு, படி, இந்த மனப்பாடமாக இந்த வசனத்தை சொல்லு, இந்த வசனத்தை என்னைக்கு எத்தனை வசனம் படித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி வளர்க்குற பிள்ளைங்களை பாருங்கள் ரொம்ப அருமையாக ஆசீர்வாதமாக இருந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இந்த பெண்ணு வந்து பாருங்கள் வீட்டில் போய் அந்த புத்தகத்தெல்லாம் படிக்கிறதுக்கு எடுத்த உடனே பார்த்திங்கன்னாக்கி அவள் வாசித்த விதமே வந்து நம்மளை மாதிரி படிக்கலை. முதலேருந்து நம்ம படிப்போம் பார்த்திங்களா, மார்க் எழுதின சுவிசேஷம் தான் அது. முதலேருந்து நம்ம எப்படி எப்படிலாம் வந்தார் அப்படிங்கிறத பற்றி படிப்போம். ஆனால் பெரிய புக்காக இருந்தோடனே இவளுக்கு என்ன கடைசிலேருந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 18வது வசனத்தை நம்ம படிச்சிருக்கா. அவங்க வந்து கடைசி வசனம் தான் அந்த பிள்ளைக்கு பிடிச்சது. கைகளை வைப்பார்கள் அவர் மீது, அந்த நோயாளி மேலே கையை வச்சோம்னாக்கி அவங்க சுஸ்தமடைவார்கள். எப்படிப்பட்ட நோயாக சோமாகும்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள்னு போட்டிருக்கு. அப்போ அடையாளம்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அந்த பெண்ணுக்கு வந்து நல்லா புரிஞ்சதுனால அவள் வந்து பாருங்கள் அந்த வசனத்தை படித்து அவளை விசுவாசி நான் வந்து யார் மேலாம் கை வைக்கணும், அவங்களுக்குலாம் சுகமடையணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் இந்த ஸ்கூல்லலாம் பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா, சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அவங்க லைனாக பாத்ரூம் போனால் லைனாக போகணும், சாப்பிடுறதுக்குன்னா லைனாக போகணும், முதல்ல ஸ்கூலுக்கு ஆரம்பித்தோடனே லைனாக போகணும், கடைசி சாயந்தரம் லைனாக போகணும். இப்படி எப்படி எப்போ போனாலும் சரி அந்த பிள்ளைய மேலே தலையில் கை வச்சுட்டே போகிறது. இப்போ இதை பார்த்துட்டே இருந்து இந்த அண்ணா வந்து ஊழியம் பண்ணுறதுனால அந்த இடத்துக்கு அந்த ஸ்கூலுக்கு ஏதோ போயிருக்கும்போது அந்த பெண் வந்து இந்த மாதிரி செய்கிறத பார்த்துட்டு சார் வந்து என்ன சார் இப்படி செய்த பொண்ணு எதுக்காக இப்படி தலையில் கை வச்சுட்டு போகிறான்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் வந்து சொல்லியிருக்காரு, என்னன்னு தெரிலண்ணே, வந்தோடனே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை இப்போ கூப்பிட்டு வச்சு அந்த அண்ணன் வந்து கேட்டிருக்காங்க, என்ன நீ தலையில் கை வச்சுட்டு ஒருத்தரையா பாரு லைனாக நிற்காங்க எல்லாரும், நீ லைனில் தான் போகணும், நீ ஏன் அவங்க மேலே தலையில் கை வச்சுட்டு போகிற அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு கேட்டதுக்கு சொன்னோன்னா, நான் அங்கிள் நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் கிராமத்துக்கு இந்த மாதிரி ஊழியம் பண்ணதுக்கு வந்தாங்க, அவங்க ஊழியம் பண்ண வரும்போது கதை இதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு வசனத்தை உடனே நீ மனப்படமாக சொன்னால் உனக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசனத்தை நான் டான்னு சொன்ன உடனே எனக்கு வந்து பரிசாக அந்த மார்க் சுவிசேஷன் புக்கை வந்து எனக்கு பரிசாக தந்தாங்க. அந்த புஸ்தகத்தை நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பைபிள் என்னன்னு தெரியாது, எதுவுமே படிக்கவும் தெரியாது, எங்கள் வீட்டில் எல்லாருமே படிக்க தெரியாது, உண்மையை தெரியாதனால நான் என்ன நினச்சேன், எனக்கு முதலேருந்தே படித்து இவ்வளவு 16 அதிகாரம் படிக்கணுமே, அது கீழேருந்தே படிச்சிருவோம், அந்த கடைசியிலேருந்து நம்ம படித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கடைசி 18வது வசனத்தை நான் படித்தேன். அதில் போட்டிருக்கு விசுவாசிகள், அதுக்கு முன்னாடி 17 விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் ஏதோ செஞ்சீங்கன்னாக்கி அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அடையாளத்தை சொல்லிட்டாரு. 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் யார் மேலே கை வைப்பீங்களோ உங்களுக்கு சுத்தமாகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அங்கே நான் எல்லார் மேலும் தலையில் கை வச்சுட்டே ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் ஜெபம் பண்ணி சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடியாது, நான் எல்லார் மேலும் தலையில் கை வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இவருக்கு வந்து என்ன தெரியல, ஐயோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி படிச்சுதான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு நம்ம ஒரு கதை சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது நடந்ததுன்னா சொல்லுவோம்ல, அப்படியே விட்டுட்டு அவர் அதை சரி சின்ன பிள்ளைக்கு கூட இந்த பைபிள் வசனம் வந்து தெரிஞ்சு எப்படியோ அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி படித்து அவள் வந்து இப்படி கை வச்சுட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய ஒரு இதாக எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு ரொம்ப ஆண்டு கழிச்சு பாருங்கள் ஒரு தடவை அந்த ஸ்கூலுக்கு போகும்போது, ஏன்னா ஸ்கூல் வச்சு நடத்துறது இந்த அண்ணன் தான், அதனால இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவள் சின்ன பிள்ளையாக இருந்தவா இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு பெரிய பிள்ளையாயிட்டான். அப்போ போய் இவர் வந்து என்னென்னா அந்த பிள்ளைய அடையாளம் கண்டுக்கிட்டார். ஏன்னா ஸ்கூலில் அடிக்கடி போகிறதுனால தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி போய் பார்த்ததுனால நீ வந்து அன்றைக்கி கை வச்சு எல்லார் மேலேயும் தலையில் கை வச்சு நான் வந்து இந்த மார்க்கில் எழுதியிருக்கதை நான் வந்து அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து செய்தேன் அங்கன்னு சொல்லலாம்.
அவள் தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம் அங்கிள் நான் தான் அப்படின்னு சொல்லி. இப்போல்லாம் நான் வந்து கேட்கக்குள்ளே சொல்லியிருக்கான். இப்போலாம் நான் எங்கள் வீட்டிலலாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, எங்கள் வீட்டில் எல்லோரும் பைபிள் படிப்பாங்க, எங்கள் கிராமத்தில் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி சொல்லி அவங்களும் நல்லா ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் சர்ச்சில் அது மட்டும் இல்லை அங்கிள், எங்கள் சர்ச்சில் நாங்கள் ஜெர்மனி ஒரு சின்ன சர்ச்சு கூட நாங்கள் கட்டிட்டோம். இப்போ நாங்கள் ஆராதனைக்கு நாங்கள் வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களே வந்து ஆலயத்தில் தொழுது கொள்வதுக்கு எங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி நாங்கள் அதிலே வந்து நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லலாம். அப்போ கிராமத்தையும் குடும்பத்தை கிராமங்கள் எல்லாமே ஒரு சந்திக்கப்படுறதுக்கு ஒரு வசனம் தான். அதாவது கைகளை வச்சாலும் உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னோம்னாக்கி அந்த வார்த்தையை வச்சே வந்து அந்த சின்ன பிள்ளை வச்சு ஆண்டவர் வந்து பாருங்கள் பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய எத்தனை காரியங்கள் இருக்குது பாருங்கள், செய்கிறோமா? இந்த பெண் வந்து ஒரு வசனத்தை சொல்லி அந்த கையை வச்சு அவள் ஜெபம் பண்ணதுனால இப்போன்னா நான் நிறைய நோயாளிக்காண்டி ஜெபம் பண்ணுவேன், நோயெல்லாம் பறந்து பிசாசுலாம் அப்படியே ஓடுதுங்கள் அப்படின்னு சொல்லிச்சாங்க. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை நம்ம முழுவதுமாக பற்றி அது நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் செஞ்சோம்னா, சின்ன பெண்ணாக இருந்தாலும் அவள் செஞ்சா பார்த்தீங்களா, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இப்படி செய்யும்போது இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்காரு. அதனால் நம்ம வசனத்தை வந்து ரொம்ப அருமையான வசனங்கள் நிறைய இருக்குது. வசனங்களை வச்சு நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடத்தி சொல்ல நம்ம படித்து நம்ம வந்து செல்லும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையிலும் செய்வார். ஆண்டவரே சொன்னார். அதனால தான் சிறு பிள்ளைங்க இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப அறிவு, அவங்கெல்லாம் ரொம்ப நம்ம ஏமாற்றவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து உள்ளத்தை பார்க்காரு. இந்த மார்க் 10:14 சொல்கிறாரு, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், நான் அவர்களை தடை பண்ணாதுங்கள், நான் அந்த பரலோக ராஜ்யமே அப்படிப்பட்ட கூடியது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த இருதயத்தில் வந்து இந்த கள்ளங்கவடம் இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறதுனால நம்ம சின்ன பிள்ளைங்களே வந்து இந்த பாருங்கள் 7 வயசுலேயே இந்த பெண் வந்து ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி அவள் அந்த ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக எப்படி செஞ்சால் அந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே ஒரு 2ஆம் கிளாஸ் படிச்சிருந்த அன்னைக்கு ஒரு 8 வருஷத்துக்குள்ளே ஆண்டவர் வந்து ஒரு ஆலயத்தை கட்டக்கூடிய அளவுக்கு அந்த இருக்கிற இடத்துல கிராமங்களில் ஆண்டவரை பற்றி சொல்லி அவள் எப்படி செஞ்சுருக்காங்கன்னா அந்த வசனம் எப்படி பேசி அவளோட கூட நின்றுருக்குன்னு பாருங்கள். அப்போது வசனத்தின் மூலமாக நாம் ஆண்டவரோடு கூட பேசுகிற அனுபவத்துக்கு சின்ன பொண்ணாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்ம அதில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம சின்ன பிள்ளைங்களை நம்ம அலட்சியமாக நினைக்கவே கூடாது. சின்ன பிள்ளைலேருந்தே நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க பெரிய பிள்ளைகளாக இருக்கும்போது நிறைய மிஷினரிகள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறையா ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு அநேக பிள்ளைகளை எழுப்பக்கூடிய காரியங்களை செய்வாங்க. அதனால் நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஆண்டுடைய வசனத்தை சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து அவங்க வசனத்தின் மூலமாக மனப்பாடம் செய்யணும், நம்மகிட்ட சொல்லணும். அந்த வசனத்தின் மூலமாக நீ நடக்கிறதுக்கு நீ கற்றுக்கம்மா அப்படின்னு சொல்லணும். பையங்களாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அப்படி வளர்க்கும்போது பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா பாருங்கள் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் 2வது வசனம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். நாகமான் அவர் குஷ்டரோகமாக இருக்கும்பொழுது இந்த அடிமையாக கொண்டு போன அந்த சின்ன பெண் சொன்னதுனால அவருடைய குஷ்டரோகமே சோகமாகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர் சின்ன பிள்ளைகளையும் வச்சு இப்போ யாரை வச்சுனாலும் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும். நம்மளை கொண்டு என்ன பயன்படுத்த போகிறாரு, நம்மளை கொண்டு என்ன ஆண்டவர் செய்ய போகிறாருங்கிற ஒரு விசுவாசத்தில் நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது பெரியவங்களாக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஆண்டவர் வந்து அவங்கள வந்து பயன்படுத்துவார். இப்படி பயன்படுத்துகிற நாளாக அன்றைக்கி மாறணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கணும். பாருங்கள் அந்த பெண் சொன்னதுனால குஷ்டரோகமே சோகமாச்சுன்னா எவ்வளோ பெரிய நோய் பாருங்கள். அந்த நோய்க்கு மருந்தே கிடைக்காது. அந்த நாட்களில் மருந்தே கிடையாது. இப்போ மருந்து ஏதோ மருந்து கொடுக்காங்க, கொஞ்சம் கம்மியாகிருது. அப்படி வராமல் இருக்கிறது கூட கொஞ்சம் இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த நாட்களில் அந்த மருந்தோ எதுவுமே கிடையாத நாட்களில் நல்ல பதவி எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து குஷ்டரோகம். அப்போ வந்து அந்த நோய்க்கு வந்து அவள் எப்படி அந்த இடத்துல அவள் சொல்கிறா பாருங்கள், நம்ம எஜமானுக்கு சோமாவும் இந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அந்த பெண் சொல்லலைனாக்கி இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவங்களுக்கும் அந்த தீர்க்கதரிசிக்கும் வந்து எந்த விதமான சம்மந்தமும் அவங்க போகவே மாட்டாங்க, என்னமும் செய்யவே மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த நாட்களில் அந்த பெண்ணை கொண்டு ஆண்டவர் செஞ்சார் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த சின்ன பெண்ணையும் கொண்டு போய் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கிராமத்தையே ஆண்டவருக்கு சொந்தமாக்கிட்டான். அந்த மாதிரி நாமளும் இருக்கிற இடத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த தாளந்துகளை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காரோ அந்த இடமெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமான இடமாக மாற்றுறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். இந்த நாட்களில் அப்படி அர்ப்பணித்து ஜெபிங்க. இந்த வசனத்தின் மூலமாக பிள்ளைகளை நம்ம அர்ப்பணிக்கணும், நம்மளே அர்ப்பணித்து நம்மளை ஆசீர்வதிக்க நம்ம இடம் கொடுக்குற பிள்ளைங்களா, விசுவாச உள்ள பிள்ளைகளாக நம்ம மாற ஆண்டவர் உதவி செய்ய ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்டு அதை பெற்றுக்கொண்டு நம்ம வாழறதுக்கு இன்றைக்கி நீங்கள் அர்ப்பணிங்க. அப்போதுமாய் ஆண்டவர் நடத்துறதை நம்ம பார்க்க முடியும். அது விசுவாசத்தோடு ஜெயிப்போம். மற்ற பெரிய விஷயம். ஆமாம்.
செலுத்துகிற சுவாமி. எந்த இடம் எங்களுக்கு காட்டினும் அங்கே நாங்கள் போக துரிதமாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்க நீங்கள் இந்த நாட்களிலே எங்களுக்கு உதவி செய்வனுமா செபிக்கிறோம் சுவாமி. இந்த சின்ன பெண்ணின் மூலமாய் வசனத்தின் மூலமாய் அவள் ஒரு கிராமத்தையே ஆண்டவர்களை கொண்டு வந்தாளே, அதுபோல் எங்களை எந்த இடத்துல வைத்திருக்கீங்களோ அந்த இடமெல்லாம் என் தேவனுக்கு சொந்தமான இடமாய் மாற்றத்தக்கதாய் ஒவ்வொருவரும் இந்த எழுப்புதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களை பயன்படுத்துகிற நாட்களாய் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலையை நாங்கள் பார்க்காதபடி தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாய் வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட நீங்கள் பேசி எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தப்படுத்திருக்கீங்க. அந்த பரிசுத்த இரத்தம் எங்களுக்கு ஆண்டவரே போதுமானதாக இருக்கிறபடியால் அந்த பரிசுத்தத்தை அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக எங்களை பயன்படுத்த என் தேவாதி ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய நாட்கள் மாற வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிற நாளாய் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் வசனத்தின் மூலமாய் இடங்களை சொந்தமாக்கி கொள்கிற நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரே. நீங்கள் தாமே சிறு பிள்ளைகளை கொண்டு எத்தனை ஆசீர்வமாக நடத்துகிறீங்க சுவாமி. அப்படியே எங்களையும் நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த வசனத்தின் மூலமாய் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் அநேகரை ஆண்டவரே தேவனுடைய வல்லமையுள்ள பிள்ளைகளாய் மாற்ற தேவன் தாமே கிருபை செய்து வழிநடத்துகிற நாட்களாய் மாறட்டும். தேவனுடைய வசனம் எத்தனை ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், எத்தனை அற்புதமாய் நம்மளை நடத்தும் என்று பிள்ளைகள் கண்டுகொள்கிற நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரே. உமக்கென்று முதலிடத்தை கொடுக்கட்டும், உமக்கென்று இருதயத்தை தரட்டும், உமக்கென்று வாழ்க்கையை தரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உமக்கென்று ஆண்டவரை அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட தேவன் தாமே உதவி செய்து வழிநடத்துகிற நாட்களாய் மாறப்போவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் போதுமானவராய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் வல்லவர் என்பதை கண்டுகொள்ளுகிற நாட்களாய் மாற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய வசனம் எத்தனை ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று பிள்ளைகள் அறிந்து கொண்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு நடுங்களை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் உண்மையாக இருக்கவும் அதிலே நிலைத்து நிற்கவும் தேவன் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து பிள்ளைகளை நடத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ பிள்ளைகளோடு கூட நீங்கள் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக பேச வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அவங்க இருக்கிற இடத்தையெல்லாம் உமக்கென்று சொந்தமாக்கி கொள்கிற பிள்ளைகளாக மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும், அதிசயங்களை செய்யும் ஆவியானவர் ஆண்டவரே அவங்களை நிறைத்து நடத்துகிற நாட்களாய் மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் சொன்ன நாட்களாய் இந்த நாட்கள் நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவாலயம்ல கருத்திலே அர்ப்பணிக்கிற சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வமாக இருக்க பிள்ளைகளை வழிநடத்துவதை எங்கள் கண்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் நீங்கள் கிருபை செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துண்டு இருக்கிறபடியால் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். மறுபடியும் அவனுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசுரட்சம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.